அண்மை செய்தி. சர்ச்சைக்குள்ளான வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, இன்று காலை மக்களவையில் வக்ஃபு வாரியத்தினுடைய அந்த சட்ட திருத்தம் தொடர்பான மசோதாவானது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி வேணுகோபால், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக எதிர்த்து பேசினர். அதன் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இது தொடர்பான விளக்கத்தை மக்களவையில் அளித்திருந்தார். அந்த விளக்கத்தின் போது காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அமைக்கப்பட்ட சச்சார் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த குறிப்பிட்ட வக்ஃபு வாரியம் தொடர்பான விஷயங்கள்ல சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட தற்போது பாஜக கொண்டு வரதுக்கான காரணம் நலிவடைந்த மக்களை மீட்டு கொண்டு வரணும் மேல அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஜிஜு தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருந்தாரு. நேற்றைய தினமே இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சியினர் மிக முக்கியமான கோரிக்கையை வச்சிருந்தாங்க. தற்போது பாஜக அதற்கு செவிசாய்த்து இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதாக அந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பாமல் நேரடியாக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கொண்டு அதை சட்டமாக நிறைவேற்றி இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக இருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.